Good evening all. Welcome back to Professor Academy. Paper 2ல நடந்த questions-க்கெல்லாம் நம்ம answers பார்த்துட்டு இருக்கோம். பாட வாரியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம biology பார்க்கலாம். I am Elizabeth Visalakshi. எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பதில், என்ன விளக்கம் அப்படிங்கிறது தான் இந்த நாள் வகுப்புல நம்ம பார்க்க போகிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து ஜேர்னி பண்ணுங்க. வெற்றி நம் பக்கத்துல இருக்கிறது. கேள்விகள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்ல பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு கேள்விகள். ஆனா பாடப்பகுதி 12, 11, 10, 9 இதுல இருந்தும் கேட்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு சில கடினமான பதங்கள் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் ரொம்பவே அழகான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஒன்னொன்னா நம்ம பார்த்துடலாம். கேள்வி எண் 93 பயாலஜில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு செல் தியரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல் கொள்கைக்கு தொடர்பு அற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல் தியரி அப்படின்னு சொல்லிட்டாலே அணு இல்லைங்களா? So all organisms are made up of cells. அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. அனைத்து வளர்சிதை மாற்று வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகிறது. அதாவது all metabolic activities takes place outside the cell அப்படின்னு சொல்றாங்க. New cells are formed by the division of pre-existing cells. அதாவது ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன. And cells do not contain genetic material. அதாவது DNA இல்லனா RNA செல்கள்ல இல்ல, செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்காது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்பு அப்படின்றதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 4 தான் ரிலேட்டட் இல்ல, செல் தியரியோட தொடர்பு இல்லாதது. அப்படின்னா தொடர்பு உடையது என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. ஆமா, கண்டிப்பா உண்டு. அடுத்தது ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த செல்ங்கிறது கிடையாது. நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஆமா, செல் மூலமா தான் நடக்கும். அப்ப எது ஆன்சரு, எது இல்ல அப்படின்னா 2 மற்றும் 4 இதற்கு தொடர்புடையது இல்லை என்று பொருள். எங்க இருந்து இது எடுத்திருக்காங்க அப்படின்னா 11வது வகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க பாருங்க. செல் தியரி அப்படியே நான் உங்களுக்கு கட் அண்ட் பேஸ்டே கொண்டு வந்துட்டேன். ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். செல்ஸ் கண்டெய்னிங் ஜெனடிக் மெட்டீரியல். ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல்ஸ். இந்த 4 விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுல எது 2 தப்பு அப்படிங்கிறது நமக்கு புரிந்துவிடும். சோ கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது 2 மற்றும் 4 தான் செல் தியரியோட தொடர்பு இல்லாதது என்று பொருள். சரிங்களா? அடுத்தது, who named unicellular particles as animalcules? ஒரு செல் துகள்களுக்கு அனிமல்கியூல்ஸ் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே பாடத்துல தான் 11வது வகுப்புல தான் இது இருக்கு. ஆண்டன் வேன், இது ஆக்சுவலி ஆண்டன் வேன் லீவன்ஹாக் தான் இத கண்டுபிடிச்சவரு. முதல்ல யூனிசெல்லுலார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓர் செல் உயிரிகள் இருக்கு இல்லைங்களா? கண்ணுக்கு தெரியாத ஓர் செல் உயிரிகளை தான் அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அனிமல் போன்ற, விலங்குகள் போன்ற அப்படின்ற பதத்திற்கு இது ஒப்பானது. அதாவது இது ஒரு லாட்டின் பதம், கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தெரியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவர் மனுஷன் நம்ம ஆளுதான் ஆண்டன் வேன் லீவன்ஹாக். அப்ப இந்த 3 பேர் இருக்காங்களே, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ராபர்ட் பிரவுன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராபர்ட் பிரவுன் செல் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர். 1831ல செல் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர். ராபர்ட் ஹூக் யாரு அப்படின்னா செல்ல கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ஹூக். இந்த ருடால்ஃப் விர்ச்சோ அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா இவரு இந்த செல் தியரி இருக்கு பாத்தீங்களா, இத ஆண்டன் இருக்காரு இல்லைங்களா, இந்த செல் தியரி ஆண்டனு
அனிமல் கியூல்னு கண்டுபிடிச்சவர். இந்த செல் தியரியை கண்டுபிடிச்சவங்க வந்து ஆக்சுவலி 2 பேர் இருக்காங்க. ஒன்னு மத்தயாஸ், இன்னொன்னு வந்து ஸ்வான் அப்படின்றவர். அதனால ஸ்வான் ஸ்லீடன் அப்படின்னாலே செல் தியரின்றது நமக்கு ஞாபகம் வந்துடும். இதோட கூட 3வது ஒரு ஆள் இருக்காரு. அவர் தான் இந்த ரூடால்ஃப் வர்ச்சோ அப்படிங்கிறவர். அப்போ இந்த செல் தியரிய பத்தியும் செல்களை பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்னா இதை நம்ம டெலீட் பண்ணிருக்க முடியும். ஸோ இவங்க 3 பேரையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஆண்டன் வேன் லீவன் ஹாக்கை நீங்க அழகா ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் தான் அனிமல் கியூல். அனிமல் போன்ற, விலங்குகளை போன்ற, அதாவது லிட்டில் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லணும். இவங்களெல்லாம் அழகா இருக்காங்கல்ல, நல்ல டிசைனா இருக்கு. ஆமா, இதோ மைக்ரோஸ்கோப்புக்குள்ள எங்கெல்லாம் இருக்கு இந்த அனிமல் கியூல்ஸ், எதுல இருந்தெல்லாம் கண்டுபிடிச்சாரு இந்த மனுஷன் அப்படின்னா, ரெயின் வாட்டர்ல இருந்து, மழை தண்ணீர், குளத்துல இருந்து தண்ணீர் எடுத்து இது பண்ணாரு. அப்புறம் பல்லு சொத்தையில இருந்து கூட அனிமல் கியூல்ஸ், லிட்டில் அனிமல்ஸ் வாழுது அப்படின்னு சொல்றாரு. இந்த லிட்டில் அனிமல்ஸ், இந்த அனிமல் கியூல்ஸ் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பாக்டீரியா, புரோட்டோசுவா, அப்புறம் கண்களுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் எல்லாம் தான் அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆண்டன் வேன் லீவன் ஹாக் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்ததுக்கு நம்ம போயிடலாமா? The protein called prothrombin is converted into thrombin by prothrombin எனப்படும் புரதம் இதன் மூலம் த்ரோம்பினாக மாறுகிறது அப்படின்னு ஒரு 4 விட்டமின்களை கொடுத்திருக்காங்க. விட்டமின் எப்பவுமே நான் சொல்றதுதான், விட்டமின்ல இருந்து நிச்சயமா ஒரு கேள்வி, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்னாலே விட்டமின்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு. இப்போ ஆன்சர் என்னமோ விட்டமின் கே தான். ஆனா இந்த 3 விட்டமினை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா விட்டமின் கேவையும் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். விட்டமின் டி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் டி குறைபாடுனால இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், ரிக்கெட்ஸ் வரும், இந்த வியாதி வரும் அப்படின்றது இது ஒரு டெஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். விட்டமின் இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு கொழுப்பு, ஃபேட் சால்யூபிள் விட்டமின். இது ஸ்டெரிலிட்டியை பொறுத்தது. ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஸ்டெரிலிட்டியோட தொடர்புடையதுதான் இந்த விட்டமின் இ. பொதுவாகவே அனிமல்ஸ்க்கு ஸ்டெரிலிட்டியே, இ குறைபாடு இருக்குன்னா ஸ்டெரிலிட்டி எது, மலட்டுத்தன்மையை உருவாக்கும் விட்டமின் இது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமானது. விட்டமின் சி நமக்கு நல்லாவே தெரியும், இம்யூன் சிஸ்டமுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்துக்கு நமக்கு பயன்படுவது விட்டமின் சி. மற்றபடியே நமக்கு ஸ்கின் ரிப்பேர், செல்லுல இருந்து ரிப்பேர் பண்ண வேண்டியது, இது எல்லாமே விட்டமின் சி நமக்கு பண்ணி கொடுத்துரும். அப்போ உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டா விட்டமின் கே தான் ஆன்சரு. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விட்டமின் கே இருக்கு பாத்தீங்களா, விட்டமின் கே எதுக்கு, இந்த புரோத்ரோம்பின் அப்படிங்கிற இந்த ஒரு புரதம் நம்மளுடைய கல்லீரலில் இது உருவாகிறது. கல்லீரலில் இருந்து புரோத்ரோம்பின் அப்படின்ற புரோட்டீன் உருவாகுது. இது உருவாகிறதுக்கே, இந்த புரோத்ரோம்பின் உருவாகிறதுக்கே விட்டமின் கே நமக்கு பயன்படுகிறது. விட்டமின் கே இல்லைன்னா புரோத்ரோம்பின் லிவர்ல இருந்து, கல்லீரல்ல இருந்து உருவாகாது. நான் சொல்றது விளங்குது இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டா, டியூரிங் பிளட் கிளாட்டிங், எப்படி நமக்கு பிளட் கிளாட் ஆகுது, எப்படி கிளாட் ஆகும், முதல்ல பிளட் வந்து வெளியே வரணும். எப்படி வெளியே வரும் அப்படின்னா, யாதோ ஒரு விஷயத்துல நமக்கு அடிப்படுது, அப்ப பிளட் வெசல் கட் ஆகுது. அப்படி கட் ஆகும் போது இந்த துகள் மூலமாக, இந்த துளை மூலமாக ரத்த ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிற எல்லா செல்களும் குடுகுடுன்னு வெளியே வந்துருவாங்க. ஏன்னா இந்த வெசல், இந்த குழாயானது இங்கே பாதிக்கப்பட்டு விட்டது, டேமேஜ் ஆயிடுச்சுது. அப்ப இவங்க எல்லாம் கடகடன்னு வெளியே வருவாங்க. இதுதான் ரத்தம் போக்கு, ப்ளீட் ஆகுது, ஐயோ ரத்தம் வருது பாருங்க அப்படின்னு சொல்றது இதுதான். அப்படி ரத்தம் வெளியே அதிகமான ரத்த போக்கு வந்துருச்சுன்னா மரணம் நிச்சயம்.
அப்போ ஐயோ பிளட் நிறைய வந்துடக்கூடாது, இதை நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு உடனே லிவர்ல இருந்து புரோத்ரோம்பின் உருவாகும். புரோத்ரோம்பின் உருவாகி இங்கே ஒரு அழகான ஜல்லடை போல ஒரு ஒரு அப்பியரன்ஸ் இது நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த ஜல்லடை மாதிரி உருவாகிறதுக்கு காரணம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைப்ரின் அப்படிங்கிற பகுதி வேணும். இந்த ஃபைப்ரின் இங்க வந்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை நிறுத்தணும்னா நமக்கு புரோத்ரோம்பின் வேண்டும். எவ்வளவு அழகா இருக்குல்ல, நம்மளோட சிஸ்டத்தை கடவுள் எப்படி உருவாக்கி வச்சிருக்காரு பாருங்க. அப்ப விட்டமின் கே இருந்ததுன்னா தான் லிவர் மூலமாக புரோத்ரோம்பின் உருவாகும். இந்த புரோத்ரோம்பின் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ அது உருவாகணும்னா இதுக்கு ஒரு நொதி நமக்கு தேவைப்படுகிறது. அந்த நொதியின் மூலமாக இந்த புரோத்ரோம்பின் த்ரோம்பினா மாறி, த்ரோம்பின் மறுபடியும் ஃபைப்ரினோஜென்னா மாறி, கடைசியில இந்த ஃபைப்ரின் அப்படின்ற பிளட் கிளாட் ரத்த துகள்கள் கட்டுக்கள் உருவாகி இந்த தோலுக்கு வெளியே இருந்து ரத்தம் வர்றத நமக்கு பாதுகாத்து தருகிறது. இதற்கு தான் விட்டமின் கே நமக்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை இந்த விட்டமின் கே குறைபாடு இருக்கும்னா, விட்டமின் கே இல்லை அப்படின்னா இந்த ப்ளீடிங் டைம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாட்டிங் டைம் இருக்கு பாத்தீங்களா, இது நடக்கவே நடக்காது. கிளாட்டே நடக்காது. இங்க ரத்தம் அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுகிறோம். ஹீமோ ஏ இது ஹீமோஃபீலியா, இது ராயல்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? டயனா அவங்களுடைய அரச குடும்பத்துல இது கண்டெடுக்கப்பட்டது. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் கே தான் இதுக்குரிய ஆன்சர். நல்லா இருக்குல்ல? போயிடலாமா? அடுத்த கேள்வி 103. which of the following is correctly matched ன்னு கேட்டிருக்காங்க. கேள்வியை பார்க்கும் பொழுதே சரியான புரிதல் இருந்ததுன்னா அழகா அடிச்சு விட்டுட்டு வந்துட்டு இருக்கலாம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, லாட்டிஹெல்மின்தஸ் அஸ்காரிஸ், அதாவது தட்டை புழுக்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இதுல வந்து என்ன கிடையாது, ரிப்பன் மாதிரி இருக்கும், நாடா புழுக்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். அஸ்காரிஸ்ங்கிறது உருட்டை புழு. அப்போ சரியான பதத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், இணையதான் எடுக்கணும். அப்ப இது வந்து தப்பு. ரெண்டாவது ஆஸ்கெல்மின்தஸ், இது உருட்டை புழுக்கள் தான். பிலேரியல் வர்ம், யானைக்கால் புழு, இதுதான் கரெக்டான பதம். இன்னொன்னு கொடுத்திருக்காங்க சி ஆனலீடா ஸ்பைடர்னு கேட்டிருக்காங்க, வலைத்தசை புழு. அதுக்கு வந்து ஸ்பைடருக்கும் சிலந்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்தது ஆர்த்ரோபோடா, கணுக்காலிகள், இது ஜாயிண்டட் ஃபுட்டு. அதை போய் எர்த் வர்ம்னு கொடுத்திருக்காங்க, மண்புழுன்னு கொடுத்திருக்காங்க. மண்புழுக்கு கால்களே கிடையாது. இப்ப இங்க ஆர்த்ரோபோடான்னு கொடுத்தாச்சு. அப்போ இதெல்லாம் தப்பு. அப்போ உண்மையான ஆன்சர் எது அப்படின்னா ஆஸ்கெல்மின்தஸ் ஃபிலேரியல் வர்ம் தான். இந்த ஃபிலேரியல் வர்ம், இந்த ஃபிலேரியல் புழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனோட ஜுவாலஜிக்கல் பேர் வந்து உச்சிரீரியா பேன்கிராஃப்டி அப்படிங்கிறது தான். இது எதன் மூலமாக, இது ரத்தத்துல, நம்மளுடைய ரத்தத்துல இருக்கிறது, லிம்பாட்டிக் சிஸ்டம்ல, நிணநீர் மண்டலத்துல இது வாழ்கிறது. எப்படி அப்படின்னா கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது இந்த வியாதி. இது ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இதோ இங்க பாருங்க, யானைக்கால் வியாதியை தான் ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த கொசுக்குள்ளாக எது அந்த உச்சிரேரியா பேன்கிராஃப்டி இருக்குல்ல, இந்த ஃபிலேரியல் வர்ம் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய உடலில் வாழும். 3 வகையான கொசுக்கள் இந்த வியாதிக்கு காரணிகளாக இருக்கிறார்கள். யாரெல்லாம்னா அனோஃபிலஸ் கொசு, ஏடிஸ் மஸ்கிட்டோ, அடுத்தது கியூலக்ஸ் மஸ்கிட்டோ. இவங்க 3 பேருமே இந்த ஃபிலேரியாசிஸ் அப்படிங்கிற யானைக்கால் வியாதியை தோற்றுவிப்பவர்கள் தான். ஆனா காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபிலேரியல் வர்ம், உச்சிரீரியா பேன்கிராஃப்டி மூலமாக. நல்லா இருக்குதா? பயாலஜி ஈஸியாவும் இருக்கு இல்லையா? இது அதாவது இன் டெப்தா கேட்டிருக்காங்க உங்ககிட்ட கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேட்ச் த ஆர்கனல்ஸ் வித் தேர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. செல் கொடுத்துட்டாங்க. செல் படம் இல்ல, நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு செல் படம் கொண்டு வந்திருக்கேன். செல்லுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பகுதியே தான் ஆர்கனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்கை காம்ப்ளெக்ஸ் அண்ட் லைசோசோம் கொடுத்துட்டாங்க.
சரிங்களா? இது அப்படியே ABCDன்னு போட்டுக்கலாம். ABCD. இதுல இருந்து 1, இது 2, இது 3, இது 4 அப்படின்னு போட்டுக்கலாம். மைட்டோகாண்ட்ரியா எப்பொழுதுமே எதற்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ இது A. குளோரோபிளாஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பச்சையத்தோட தொடர்புடையது, போட்டோசிந்தசிஸ்க்கு பயன்படுகிறது இந்த குளோரோபிளாஸ்ட் தான். இந்த கோல்கை காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது சிக்ரீஷனு, அதாவது இது செல்லுடைய போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இது வந்து செக்ரீஷன் கோல்கை காம்ப்ளெக்ஸ். லைசோசோம் அப்படிங்கிறது சூசைடல் பேக், தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா செல்கள்ல இந்த செல்லுக்குள்ள இது லைசோசோம், அடுத்தது இது குளோரோபிளாஸ்ட், அடுத்தது இது கோல்கை அப்பேரட்டஸ், இதுதான் செக்ரீஷனுக்கு பயன்படுகிறது, போஸ்ட் ஆபீஸ் மாதிரி. இது மைட்டோகாண்ட்ரியா. இப்ப இவங்க 4 பேருக்கும் வேலை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஈஸியானது தான், இதை நீங்க மேட்ச் பண்ணிருப்பீங்க. அப்ப இதுக்குரிய உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான் ஆன்சர். மைட்டோகாண்ட்ரியா எப்பொழுதும் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுகிறது, சுவாசத்திற்கு உதவி செய்கிறது. பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட் ஒளி சேர்க்கைக்கு பயன்படுகிறது. எப்படி? சூரிய வெளிச்சத்திலிருந்து, சன்லைட்ல இருந்து, கார்பன் டை ஆக்சைடோட உதவியோட இவங்க தண்ணியிலிருந்து இவங்க ஆக்சிஜனை நமக்கு எடுத்து தருகிறார்கள். கோல்கை உடலம் வந்து சுரத்தல் பணியை செய்கிறது. லைசோசோம்கள் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏன் இந்த லைசோசோம்கள் தற்கொலை பை அப்படின்னு சொல்றோம்னா, இதுல நிறைய டைஜஸ்டிவ் நொதிகள் இருக்கும், ஜீரணமாக்குறதுக்குரிய நொதிகள் இங்கே அதிகமாக இருக்கும். ஒருவேளை இந்த செல்லு வயசாயிடுச்சு அல்லது ஏதோ இதுக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல இதனுடைய டைஜஸ்டிவ் என்சைம் எல்லாமே இது துகள்களாக உருவாக்கி டப்புன்னு வெடிச்சு விட்டுரும். அப்போ இது வெடிச்ச அந்த கழிவுகள் இங்கேயே டைஜஸ்ட் ஆயிடும், இங்கேயே டிஸ்ட்ராய் பண்ணப்படும், அழிக்கப்பட்டு விடும். அதனாலதான் இத தற்கொலை படைகள் அல்லது தற்கொலை பை அப்படின்னு சொல்றோம் லைசோசோம். நல்லா இருக்கா? ஓகே, அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். A simple method of culturing lymphocytes from the blood. என்ன பிளட்னா ஹியூமன் பிளட்ல இருந்து யாரு இதை டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மனித ரத்தத்துல இருக்கிற லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதலில் விளக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா இந்த ஜியோ அண்ட் லீவன் அப்படிங்கிறவங்க தான். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளட்ல லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா இவங்க வந்து WBCயோட ஒரு வகை. இந்த லிம்போசைட்டுகள்ல வளர்த்து இதன் மூலமாக குரோமோசோம்களை கண்டுபிடித்தவர்கள் தான் இந்த ஜியோ லீவன் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் முதல் முறையா ஹியூமன் இதுல 46 குரோமோசோம்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர்கள். சோ சிம்பிள் மெத்தடு கல்ச்சரிங் அப்படின்னாலே வளர்ப்புன்னு அர்த்தம். கல்ச்சரிங் லிம்போசைட்ஸ் ஃப்ரம் த ஹியூமன் பிளட் யாரு டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா இவங்க 2 பேர். அப்ப மேரி லியோன் என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ் குரோமோசோமை பத்தி இவங்க சொன்னாங்க. இன்ஆக்டிவேட் இருக்கிற எக்ஸ் குரோமோசோமை பத்தி சொன்னவங்க மேரி லியோன் அப்படின்றவங்க. ஃபிஷர் அண்ட் ரேஸ் அப்படிங்கிறவங்க என்னத்த சொன்னாங்க அப்படின்னா RH ஃபேக்டரை பத்தி சொன்னாங்க. பர்ன்ஸ்டீனும் பிளட் ரிலேட்டட் தான் அவரும் சொன்னார். மத்தபடி லிம்போசைட்டுகள்ல இருந்து குரோமோசோம்களை முதலில் படித்தவர்கள் அல்லது ஹியூமன் பிளட்ல இருந்து லிம்போசைட்டுகளை கல்ச்சர் பண்ணவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஜியோ லீவன் என்பவர்கள் தான். சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். மனித குரோமோசோம்களை ஆய்வு செய்வதற்காக மனித ரத்தத்திலிருந்து லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்க்கும் முறையை ஜியோ மற்றும் லீவன். இது 12ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கு, ஜுவாலஜி பாடத்துல இருக்கு. ஓகே, 116வது கேள்வி. Which type of phyllotaxy is seen in நீரியம்? நீரியம் அலரி செடி, அரளி செடி இல்லையா?
நீரியம் தாவரத்துல எந்த வகை இலை அடுக்கமைவு இருக்கிறது காணப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிலோடாக்சி அப்படின்னாலே அடுக்கு அமைவு அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ஒரு செடியோடைய இது ஒரு தண்டு. இந்த தண்டுல இலை அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இலை அமைப்பு அதுவும் நீரியத்துல அரளி செடியில எப்படிப்பட்ட அமைப்பு இங்கே காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட் பிலோடாக்சியா அல்லது ஆப்போசிட்னா எதிரிலை அடுக்கமைவா, இல்ல டெர்னேட் பிலோடாக்சினா மூவிலை அடுக்கமைவா, இல்லனா ஓல்டு அப்படின்னா வட்ட இலை அடுக்கு அமைவு இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. இதனுடைய படத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஈஸியா நீங்க புரிந்து கொள்வதற்காக. இங்க பாருங்களேன், இது வந்து ஹைபிஸ்கஸ், மேங்கோ, மாமரம், அப்புறமா காட்டன், சன்ஃபிளவர் செடி, இதுல எல்லாமே ஆல்டர்னேட்டா இருக்கு பாருங்க. ஒன்னு இங்க இன்னொன்னு இங்க, ஒன்னு இங்க இன்னொன்னு இங்க, இந்த மாதிரி அடுக்கு அமைவு இதுல இருக்கிறது. இது வந்து கேலோட்ரோபிஸ், துளசி செடியில, ஜினியா செடியில, இதுல எல்லாமே என்ன அப்படின்னா ஆப்போசிட்டா இது இருக்கும். அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க, ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்தது இது குவிஸ்குவாலிஸ் இல்லனா கோவா, நம்மளுடைய கொய்யா இலை, இதுவும் ஆப்போசிட் தான். ஆப்போசிட்டா இருக்கிறது படத்துக்காக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீரியம் அப்படிங்கிற அரளி செடியில மட்டும் இங்க பாருங்களேன், ஒரு பூ மாதிரி ஒரு சுத்து வடிவத்துல இருக்கு பாருங்க இலைகள். 3க்கு மேற்பட்ட வளைவா சுற்றி அமைத்து இருக்கிறதுனாலதான் இத நம்ம ஓல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஓல்டு பிலோடாக்சி வட்ட இலை அடுக்கமைவு. இப்ப நீரியம் அப்படிங்கிற செடியில, நீரியம் தாவரத்துல ஒவ்வொரு கணுவிலும் 3ற்கு மேற்பட்ட இலைகள் வட்டமாக அமைந்திருப்பதாலதான் இது வட்ட இலை அடுக்கு அமைவு அப்படின்னு சொல்றோம். ஓகே, 117வது கேள்வி, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஆர்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டரி அப்படின்னாலே, ஆர்டரி உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆ ஆ அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கோங்க சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழ்ல சும்மா இப்படியே எழுதிக்கலாம், ஆர்டரி ஆ. இந்த ஆ அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றத நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். ஆர்டரி, இந்த ஆர்டரி அப்படிங்கிறது நம்மளுடைய இருதயத்தில் இருந்து, ஹார்ட்ல இருந்து வெளியே கொண்டு போவது. ஆர்டரி அவுட், ஆர்டரி அயோட்டா அப்படின்றத கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னா என்னன்னா அதிகமான அளவு ஆக்சிஜன் இருக்கிற ரத்தத்தை இந்த இருதயத்தில் இருந்து உடல் பகுதியில இருந்து உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் கொண்டு செல்லுகிற ஒரு பிளட் வெசலை தான் நம்ம ஆர்டரி அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்டரியோடைய அம்மா தான் இந்த அயோட்டா. இந்த அயோட்டால இருந்து தான் ஆர்டரிஸ் உருவாகிறது. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஆர்டரிஸ பத்தி ஒரு சிலது கொடுத்துட்டாங்க. இதுல எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இதையுமே இந்த படத்தையுமே நம்ம பார்த்திடலாம். இது வெயின், வெயின் வே, இந்த வெயின் இத சொல்லி கொடுக்கும் போதே நான் உங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தேன். வெயின் வெளியே, இந்த வெயின் வெளியே அப்படின்னா இந்த வெளியேவை இங்க கொண்டு வந்துடக்கூடாது. வெளியே இருந்து உவே ஊ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வெளியே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தத்தை இங்க ஹார்ட்டுக்கு உள்ள கொண்டு வர்றதான் நம்ம வெயின் அப்படின்னு சொல்லணும். இப்ப நான் 2 பதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஆர்டரி அவுட், ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போறது. வெயின்னா உள்ளே, வெளியே இருந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிற பிளட் ஹார்ட்டுக்கு உள்ளே கொண்டு வருவதுதான் இந்த வெயின் என்று சொல்லப்படுகிறது. இப்ப வாங்க இந்த ஆர்டரிஸ் பத்தி என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்த்துடலாம். ஆர்டரி இதெல்லாம் கரெக்டான பதங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், அதாவது வழங்கும் குழாய்கள். ஆமா தானே,
ஆக்சிஜனேட்டட் பிளட் இது வழங்குகிறது. சூப்பர்ஃபிஷியல் இன் லொகேஷன், அதாவது உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. கிடையாது கிடையாது கிடையாது. இது உள்ள உடல் பகுதியில நம்மளோட ரத்த ஓட்டமானது உள்ளுக்குள்ளதான் இந்த ஆர்டரிஸ் காணப்படுகிறது. அப்ப மேல் பகுதியில நம்ம ரத்தம் வெயின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அது வெயின் நமக்கு ஊசி போடுறதுக்கோ அல்லனா டெஸ்ட் ஊசி போடுறது இதுக்கெல்லாமே வெளியவே நமக்கு தெரியும் பாருங்க, அதெல்லாம் வெயின். சரிங்களா, அது வெளியே இருப்பது. அப்போ உடல் மேற்பகுதியில காணப்படுவது வெயின் தான், ஆர்டரி கிடையாது. அப்ப இதை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாமா? இது ஒண்ணு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். blood flow with low pressure, குறைந்த அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம். wall is strong, thick and elastic. ஆமா, வால்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, திக்கு இலாஸ்டிக். இந்த படத்துல அதனாலதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன் திக்கு. அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது இலாஸ்டிசிட்டி இதுக்கு இருக்கும், அதாவது சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையது. இங்கதான் ஒருவேளை நம்ம கொழுப்பு பதங்கள் நிறைய சாப்பிடுறதுனால கொழுப்புகள் இங்க போய் அடைக்கிறதுனால, பிளேக்கு மாதிரி அடைக்கிறதுனால, கொழுப்புகள் இங்க அடைச்சிக்கிறதுனால இங்க ரத்த ஓட்டமே கம்மியா மாறிடும். அப்ப இந்த ஃபேட் வந்து என்ன ஆயிடும்னா இந்த இலாஸ்டிசிட்டியை குறைச்சிரும். அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரத்த ஓட்டத்துல பிரச்சனைகள் வருகிறது. இந்த ஹார்ட்டுக்கு போற பிளட்டோ இல்ல ஹார்ட்ல இருந்து வெளியே போறதுலயோ இங்க நமக்கு பிளாக்னு சொல்றதெல்லாம் இந்த கதை தான். அப்போ என்னதான் ஆன்சரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டரிஸ் ஆர் டீப் சீட்டட் டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல் வித் திக் ஸ்ட்ராங் and elastic walls that carry oxygenated blood under high pressure. ஆமா, and they lack internal valves. அதுக்கு internal valves கிடையாது. தமனிகள் உடலின் ஆழ் பகுதியில அமைந்திருக்கும் வழங்கும் குழாய்கள் ஆகும். இவற்றின் சுவர்கள் தடித்த வலிமையான மற்றும் மீளும் தன்மை உடையவை. அடுத்தது, இவை அதிக இரத்த அழுத்தத்துடன் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்து செல்கின்றன. எது தவிர அப்படின்னா நுரையீரல் தமனியை தவிர. ஏன் எக்ஸெப்ட் பல்மோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்றோம்னா, இந்த பல்மோனரி ஆர்டரி மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட் இதுல கிடையாது. இது கார்பன் டை ஆக்சைடு பிளட். இது இந்த ஆர்டரி மட்டும் எங்க போகும் அப்படின்னா லங்ஸ்க்கு கொண்டு போகும். லங்ஸ்க்கு ஏன் கொண்டு போகும்? லங்ஸ்க்கு ஏன் இது போகுதுன்னா ஆக்சிஜனை திரும்பி வாங்கிட்டு வர்றதுக்கு இது லங்ஸ்க்கு சப்ளை ஆகிறது. சரிங்களா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இது? அப்போ ஆன்சரு சி தான் ஆன்சரு. 1, 4, 5 இந்த 3 தான் சரியானவை. நல்லா இருக்குல்ல? அடுத்தது 125வது, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் which part of the ovule is transformed as perisperm? என்ன சொல்றாங்க? கருவுறுதலுக்கு பின் சூலின் எந்த பகுதி பெரிஸ்பர்மாக மாற்றம் அடைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் உங்களுக்கு போலன் கிரெயின் சொல்லி கொடுக்கும் பொழுது பிஸ்டல், ஸ்டேமன், ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது, இந்த கீமோட்ராபிசம்க்கு சொல்லி கொடுக்கும் போது இந்த டிராபிசம் இந்த டேர்ம சொல்லி கொடுக்கறதுக்காகவே இந்த ஓவியூல நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினேன். எப்படி அப்படின்னா கெமிக்கல் மூலமாக அந்த போலன் டியூப் அப்படி டியூப் பெருசா வளரும். அந்த வளர்ந்து இந்த டியூப் இப்படி வந்து எதுக்குள்ளதான் போகும்? இந்த மைக்ரோபைலுக்கு உள்ளதான் போகும்னு சொல்லி கொடுத்தேன். இந்த மைக்ரோபைல் அப்படிங்கிறது தான் இந்த ஓவியூலுடைய ஓப்பனிங். அப்போ மைக்ரோபைலுங்கிறது ஆன்சர் கிடையாது. எது? இது வந்து சூழ் துளை, இது கிடையாது. இன்னர் இன்டிகுமெண்ட் சூலக உள்ளுரையா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த இன்டிகுமெண்ட் எல்லாமே கவரிங்கா மாறும். அப்ப இதுவும் இல்ல ஆன்சர். ஆன்டிபோடல் செல்ஸா எதிரடி செல்களா அப்படின்னா எதிரடி செல்களும் கிடையாது. இதுதான் எதிரடி செல்கள், அதுவும் கிடையாது. அப்போ இந்த பெரிஸ்பமாக மாறுகிறது எது அப்படின்னா இந்த நியூசிலஸ் அப்படிங்கிற இந்த சூழ் திசு தான். இங்க இருக்கிற இந்த சூழ் திசு, இந்த திசு சூழ்ந்து இருக்கு இல்லைங்களா, இதுதான் பெரிஸ்பமாக மாறுகிறது. நான் உங்களுக்கு படத்தை காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்களேன், இந்த நியூசிலஸ் என்ற பகுதி தான் இந்த பெரிஸ்பமாக மாறுகிறது. சரிப்பா, இந்த பெரிஸ்பம் எதுக்கு பயன்படுது
அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. எது? விதைகள் உருவாகும் பொழுது இந்த விதைகளுக்கு சத்துக்களை கொடுப்பது யாரு அப்படின்னா இந்த பெரிஸ்பர்ம்கள் தான் கொடுக்கிறது. அப்போ ஆன்சர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூசிலஸ் தான், சூழ் திசு தான் ஆன்சரு. அப்ப பெரிஸ்பர்ம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிஸ்பர்ம் என்பது கரு உறுதலுக்கு பின் விதையில் நிலைத்து இருக்கும், எப்பவுமே இருக்கும் சூழ் திசுவின் எஞ்சிய பகுதி. இது வந்து ரெம்னன்ட் அப்படின்றோம், எஞ்சிய பகுதி, மீதி இருக்கிறத தான் நம்ம இந்த ரெம்னன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பொருத்தமானது. நல்லா இருக்கா? அடுத்ததுக்கு நம்ம போகலாமா? சரி, 131வது கேள்வி. The crops which are sown in the month from June to September are. ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் எந்த பயிர்கள் வளர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த கேள்வி நம்மளே பார்த்தோம், நம்ம வகுப்புலயே இதை நம்ம பார்த்தோம், இதே கேள்வி. சொன்னதே தான் இதுவும் வந்திருக்கிறது. முதல்ல என்னென்னலாம் கிராப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரபி கிராப்ஸ், காரிஃப், ஜயட் கிராப்ஸ் அண்ட் ஃபைபர் கிராப்ஸ். இந்த சம்மர் கிராப்ஸ் தான் ஜயட் கிராப்ஸ். இது நமக்கு ஞாபகம் இருக்குங்களா? வாட்டர்மெலன் இதே பகுதியை, இதே படத்தையே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். குக்கிம்பர், பிட்டர் கோட், இது எல்லாமே சம்மர் கிராப்ஸ். ரபி கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து கோதுமை, பார்லி, பட்டாணி வகை, இந்த கிராம் பருப்பு வகைகள், இது எல்லாமே ரபி கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து என்னன்னா ஃபைபர் கிராப்ஸ், காட்டனு, ஜூட்டு, இந்த தேங்காயோடது, இது எல்லாமே வந்து ஃபைபர் கிராப்ஸ். 6வது வகுப்புல இருக்கு இல்லையா இது. இப்ப காரிஃப் அப்படிங்கிறது தான் இது. யாரெல்லாம்னா நெல்லு, சோளம், கம்பு, அப்புறம் இது சோள வகை, இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த காரிஃப் வகைகள், அதாவது காரிப் பயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்போ அப்படின்னா அந்த கரெக்டா டிப்பிக்கலா இந்த மான்சூன் மழை வருவதற்கு முன்பதாக, அதாவது அந்த பிகினிங் ஆஃப் த மான்சூன் சீசன்லயே ஜூன்ல இருந்து செப்டம்பருக்குள்ளாக இது பயிரிடப்படுகிறது. சோ ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பருவ மழை கால தொடக்கத்திலேயே விதைக்கப்படும் பயிர்களை தான் காரிஃப் பயிர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்த கேள்வி 133. The body become lean and weak and folded skin. இதுவும் நம்ம பார்த்த கேள்விதான். என்ன அப்படின்னா கேள்விகள் ஸ்டாண்டர்டா தான் கேட்டிருக்காங்க, ஆனா நம்ம இது வகுப்புல பார்த்த கேள்விகள் தான் வந்திருக்கு. சோ நம்ம ரெகுலரா நீங்க பார்த்திருப்பீங்கன்னா, நீங்க என் கூடவே டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா பயாலஜி நிச்சயமாவே உங்களுக்கு ஈஸியான பகுதியா தான் உங்களுக்கு இருக்கணும். ப்ரொவைடட் 1-2 மட்டும்தான் நம்ம அதிகமான பாடத்திலிருந்து உயர் வகுப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. சரி, இது வந்து மராஸ்மஸ் தான் இதனுடையது. இது ஞாபகம் இருக்குங்களா? புரோட்டீன் சாப்பிடுறது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் சாப்பிடணும்னு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது கேட்டுக்கிட்டே இருந்தேனே. இதை நம்ம இங்கிலீஷ்ல கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இங்கிலீஷ் பாடத்துல வேற சம்பந்தமே இல்லாம இது எனக்கு ஞாபகம் வருதுன்னு நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தேன். சரி, மெலிந்த உடல், மடிப்புகளுடன் கூடிய தோல் இருக்கும். இது எது நோயின் அறிகுறி? மராஸ்மஸ். அப்ப புரோட்டீன் உடல்ல குறைவு படும் பொழுது மராஸ்மஸ் அப்படிங்கிற இந்த நிலை குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. ஏன் மராஸ்மஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொன்னா, புரோட்டீன் குறைபாடு, புரோட்டீன் தான். நான் மறுபடியும் சொல்றேன், உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கிறது நம்ம we are made up of proteins அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். முடியை எடுத்து பாருங்க, அதுல புரோட்டீன் இருக்கும். நகத்தை எடுத்து பாருங்க, அதுல புரோட்டீன் இருக்கும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் வருதுங்களா? ஆமா. அப்போ மசில் பில்டிங், சதை உருவாகுவது, தசை உருவாகணும் அப்படின்னாலே நமக்கு புரோட்டீன்கள் தேவைப்படுகிறது. அப்ப புரோட்டீன் குறைபாடு, அதனால இங்க சதை எதுவுமே இல்ல, எலும்பை தோலால் போர்த்த உடம்பு போல காணப்படும். இதுதான் மராஸ்மஸ். அப்ப ரிக்கெட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் டி டெபிஷியன்சினால வர்றது இந்த ரிக்கெட். டுவார்ஃபிசம் அப்படிங்கிறது ஹார்மோன் குறைபாட்டுனால வர்றது. காலராங்கிறது தண்ணி மாசுபடிந்த நீர்னால வர்றது. அதுல என்னது? காலரா பாக்டீரியல் டிசீஸ்னு நம்ம இந்த
டிசீசஸ் பத்தி பார்க்கும்போது நம்ம இதை படிச்சோம். அப்ப இதெல்லாம் நீங்க என் கூடவே ரிப்பீட் பண்ணியிருந்தீங்கனாலே மராஸ்மஸ் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா லாக் பண்ணி இருப்பீங்க. நல்லா இருக்குல்ல ஆன்சரு? மராஸ்மஸ். மராஸ்மஸ் என்பது கடுமையான புரத ஆற்றல் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய். இதனால் உடல் மிகவும் மெலிந்து தளர்வான தோல் மடிப்புகளில் காணப்படும். 135 செலக்ட் த மிஸ்மேட்ச் பேர்னு கேட்டிருக்காங்க. ஒரு முறை இதை நம்ம பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் இதுல தப்பு. இதுல எது தப்பு அப்படின்னா இந்த நீட்டம் ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிறது தான். இதுவும் 11வது வகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. இத நீட்டம் ட்ரக்கீட்ஸ். சைக்கஸ் கோரலாய்டு ரூட்ஸ் இங்க பாருங்களேன், இதுதான் சைக்கஸ் பைனஸ். இது இந்த சைக்கஸ் சவுக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, பமாயிரா மாதிரி, கரெக்டா? இதுல இங்க பாருங்க கோரல், இதனுடைய வேர் கோரல் மாதிரி இருக்கும். அப்ப இது கரெக்ட், பவள வேர்கள் மாதிரி இருக்கிறது. இந்த பிக்னாக்லிக் பைனஸ், பிக்னாக்ஸ்லிக் பைனஸ், இதுவும் இது 11வது வகுப்புல இருந்து, இதுவும் கரெக்ட்லி மேட்ச்டு தான். ஆம்பர் பைனட்ஸ் சக்சினிஃபெரா அப்படிங்கிறது தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுவும் கரெக்ட் தான். இது வந்து ஆம்பர். இப்போ கேட்டுக்கிற கேள்வி தவறான இணையை எடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீட்டம் ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட் தான். ஏதோ சவுக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் இந்த அரக்கு மாதிரி இருக்கிறது, பயங்கரமான காஸ்ட்லியும் கூட இது. சரிங்களா? நீட்டம் ட்ரக்கீட்ஸ் இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அட்வான்ஸ்டு ஜிம்னோஸ்பெர்ம். இதுல என்ன இருக்கும்னா வெசல்ஸ் இருக்குது in its xylem tissue, making the pairing with only tracheids a mismatch. நீட்டம் அப்படிங்கிறது ஒரு மேம்பட்ட ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம். இதனோட xyல திசுல குழாய்கள் தான் காணப்படுகிறது. இதுல ட்ரக்கீடுகள் மட்டும் இணைக்கப்பட்டு இருப்பது அப்படிங்கிறது தான் இதனால தப்பு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இங்க பாருங்களேன், இந்த பகுதியே நான் உங்களுக்கு கட் அண்ட் பேஸ்டே நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். xylem consists of tracheids but neatum and ephedra vessels are present. ஓகேங்களா? இந்த டேர்மும் பாருங்க, இதுவும் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னில இருந்து எடுத்திருக்காங்க இதை. ஓகே, அடுத்தது 136வது கேள்வி. The nervous system which inhibits peristalsis and secretion in intestine. என்னது? சிறுகுடலில் குடல் அலை இயக்கம் மற்றும் சுரப்பிகளை தடை செய்யும் நரம்பு மண்டலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் டைரக்டாவே ஆன்சருக்கு வந்துடுறேன். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பரிவு நரம்பு மண்டலம். இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல ஒரு பகுதி. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இது எதுக்கு யாரோட தொடர்பு இருக்கு இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் நம்மளுடைய மனது ஒரு பயத்துக்கு உள்ளாக போகும் பொழுது, ஏதோ ஒரு பரபரப்பு, திடீர்னு ஒரு வியப்பான ஒரு பயம், டக்குன்னு பயந்துடுறீங்க, நாக்கெல்லாம் அப்படியே சுட ஆரம்பிச்சிடும், கண் அப்படியே அப்படின்னு கண்ணு விரிக்க ஆரம்பிப்போம், நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாகும். அப்போ அப்படிப்பட்ட உருவாக்கத்தின் போது நம்ம அலர்ட்டா ஆக்குறதுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்டினேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எங்க இது எப்படி நடக்குது அப்படின்னா, கிட்னிக்கு மேல இருந்து இருக்கிற ஒரு பகுதியான இந்த அட்ரினல் கிளாண்டு, இங்க இருந்து தான் இந்த ஃபைட் அண்ட் ஃபிளைட், ஒன்னு எதிர்த்து போராடு, இல்லைன்னா தப்பிச்சு போ, எஸ்கேப், எஸ் ஆயிரு அப்படின்றது. இன்டர்வியூக்கு போகும்போது பயம் வரும், இப்படிப்பட்ட பயம். திடீர்னு பாம்பை பார்த்த உடனே பயம் வரும். திடீர்னு நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம், பஸ் சடன் பிரேக்ல நிக்கிறாங்க,
அல்லது ட்ரெயின்ல போகும்போது ரயில்வே ட்ராக்கு இடையில நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரியான நேரங்கள் எல்லாம் இந்த ஃபைட் அண்ட் ஃபிளைட் இந்த ஹார்மோன் நமக்கு டக்குன்னு சுரந்துரும், ரத்தம் முழுக்க உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். அப்படி பரவும் போது இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நமக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுக்கும்னா, நம்மளோட கண்ணை வந்து அப்படியே நம்மளோட மசில் அப்படியே ஐ மசில்ஸ் அப்படியே விரிய ஆரம்பிச்சிடும், டைலேட் ஆயிரும். அடுத்தது சலைவரி கிளாண்ட் நம்மளோட அப்படியே இன்ஹிபிட் ஆயிரும். இது நமக்கு தேவை கிடையாது. இந்த நேரத்துல ஹார்ட் படபடன்னு நமக்கு வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரத்த ஓட்டம் நமக்கு தேவை, டக்குன்னு நின்ற கூடாது. சோ வேகமாக்கி எல்லா மசிலுக்கும் ரத்த ஓட்டத்தை இது நமக்கு கொடுத்துரும். லங்ஸ் என்ன பண்ணிடும்னா மூச்சு வேகமா வாங்க ஆரம்பிக்கும். நமக்கு நம்ம திடீர்னு வாயில கூட மூச்சு விடுவோம், ஏன்னா ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படும். அதனால ஃபோர்சிபிளா வெளியே இருக்கிற ஆக்சிஜனை லங்ஸ்க்கு உள்ள அனுப்புவோம், ஏன்னா எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுங்கிறதுனால. லிவர் திடீர்னு என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? அதிகமான குளுக்கோஸை நம்ம லிவர்ல என்ன பண்ணி வச்சுக்கோம், சேர்த்து வச்சுக்கோம் இல்லைங்களா? இப்ப தேவையான போது நமக்கு தேவை, எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிவர்ல இருந்து கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்தி திடீர்னு எனர்ஜி நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதோ இந்த கிட்னிக்கு மேல இருக்கிற இந்த அட்ரினல் கிளாண்ட் தான் டக்குன்னு எபினெஃப்ரினையும் நார் எபினெஃப்ரினையும் ரிலீஸ் பண்ணி விடும். இது தான் இந்த ஃபைட் ஃபிளைட் ஹார்மோன், எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்படி நடக்கும்போது இந்த ஃபைட் ஃபிளைட் நடக்கும் பொழுது இந்த ஹார்மோன் வரும் பொழுது இன்டென்ஸ்டைன்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா, வாய் வழியா சாப்பிடும் போது ஃபுட் பைப் உணவு குழாய் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா உணவு தள்ளப்படும். அததான் நம்ம பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உணவு துகளானது இப்படி தட்டி 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 கடைசியில இங்க வயிற்றுல வந்து இப்படி வந்து விழும். இப்போ இந்த எமர்ஜென்சி டைம்ல இது வந்து ஆக்சுவலி தேவைப்படலையாம். ஏன்னா இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வந்து இது உயிர் காக்கும் இது கிடையாது, ஆக்ட் கிடையாது. அதனால இங்க ஜீரணத்தையும் இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருமா. இதுக்கு பயன்படுகிறது யாரு அப்படின்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான். இந்த கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கா? அவசர கால நிலைகளில் பரிவு நரம்பு மண்டலமானது செரிமான மண்டலத்தின் செயல்பாடுகளை குறைத்து குடல் அலை இயக்கம் மற்றும் சுரப்பிகளை தடை செய்கிறது. இதுக்கு எனர்ஜி இதுக்கு தேவைப்படல, தேவை வேண்டாம். எதுக்கு போக்கஸ் பண்ணணும்? பயமாயிட்ட நீனு, ஹார்ட் மசில்ஸ் வந்து இதாகுது வேகமா, ஆர்கன் பம்ப் ஆகுது வேகமா, கண்ணு விரியுது, லங்ஸ் விரிவடைகிறது, இதெல்லாம் தேவை. எனர்ஜி வேணும், அதெல்லாம் தேவை. இது தேவை இல்லை. அதனால சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கும். இதுதான் கேள்வியா நமக்கு கேட்டிருக்கிறார்கள். நல்லா இருக்கா? அடுத்தது, which of the following is an example of fossil angiosperm அப்படின்னு கேக்குறாங்க. fossil angiosperm அப்படின்னு சொல்லும்போது fossil அப்படின்னாலே தொல்லுயிர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஏஞ்சியோஸ்பெர்ம்க்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டா ஃபர்குலா அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டு. ஏதோ 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக, நிறைய மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக இது இருக்கப்பட்டது. சோ இது ஒரு தொல் உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. இது ஃபர்குலா அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன பதில். Furcula is a well-known genus of fossil angiosperm. Angiosperm அப்படின்றது flowering plant. எப்போ மில்லியன் கணக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ட்ரையாசிக் பீரியட்ல, இந்த ஜுராசிக் பார்க் டைனோசர்கள் உருவான காலம், இந்த ட்ரையாசிக் பீரியட்ல தான் இந்த ஃபர்குலா அப்படிங்கிறது பூக்கும் தாவரங்களானது இருந்தது. ஆனா இது அழிந்து விட்டது. அதனாலதான் இதை நம்ம ஃபாசில் அப்படின்னு சொல்றோம். நல்லா இருக்கா? நல்லா இருந்ததா? எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதுங்களா? பயாலஜி ரொம்பவே அழகா தெளிவா கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த ஒரு முறை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல,
பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முறையும் நமக்கு இருக்கிறது. இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இல்லைங்களா? எங்களோடு கூட இணைந்திருங்கள். ப்ரொஃபஸர் அகாடமியோட நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறோம். வெற்றி நம் பக்கமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பெஸ்டா பண்ண முடியுமோ that we do from Professor Academy. So I wish you all the very best from Professor Academy. On behalf of Professor Academy, இந்த முறையை நீங்க நிறைய மதிப்பெண்களை எடுத்து பாஸ் பண்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துதல்கள். தேங்க்யூ so much. டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. டவுட்ஸை கிளாரிஃபை பண்றது எங்களுடைய கடமை. தேங்க்யூ. God bless you.